வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் சிறுநீரக செயலிழப்பை நமக்கு உணர்த்தக்கூடிய 10 ஆரம்பகட்ட பொதுவான அறிகுறிகளை பற்றி நம்ம விளக்கமாக தெரிஞ்சு கொள்ள போகிறோம். இந்த அறிகுறிகளை தெரிந்து கொண்டு உடனே சிகிச்சை பெற்று நலம் பெறலை அப்படின்னா நமக்கு தான் ஆபத்து. அதனால் இந்த அறிகுறிகள் என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காக தான் இந்த பதிவை உங்களுக்கு குறிப்பிடுறோம். இப்போ சிறுநீரக பாதிப்புனா என்னன்றதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சிறுநீரக பாதிப்பு அப்படின்றது இன்று பொதுவான பிரச்சனையாகிடுச்சு. வயதானவர்களை மட்டுமே குறிவைத்திருக்கக்கூடிய இந்த நோய் இப்போ இளைஞர்களையுமே பாதிக்க தொடங்கிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்படி சிறுநீரக பிரச்சனையை அதிகரிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா பாசிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா அதனுடைய அறிகுறிகளே உங்களுக்கு காட்டாதுங்க. அதுதான் முதல் ரீசனே. பொதுவாக சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா உடனே அதனுடைய அறிகுறிகள் தெரியாது. அது தீவிர நிலையை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும். அதனால தான் நாள்பட்ட சிகிச்சை எடுக்கக்கூடிய அளவுக்கு போயிட்டு அது நம்மளுடைய உயிருக்கே பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியதாக மாறிடுது. ஆனால் ஒரு சில அறிகுறிகளை நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் உணர்ந்தீங்கன்னா அது சிறுநீரக செயலிழப்புக்கான ஆரம்ப கட்ட அறிகுறி தான். செக் பண்ணிவிட்டு உடனே நீங்கள் சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ளலாம். அந்த அறிகுறிகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாக மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களுக்கு அதீத சோர்வு மற்றும் கவனமின்மை பிரச்சனை இருக்கா பாருங்கள். இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அது சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக கூட இருக்கலாம். இப்போ சிறுநீரகத்தினுடைய செயல்பாடுகளில் தொய்வு ஏற்படும் போது உடலினுடைய நச்சுக்கள் மொத்தமாக என்ன ஆகும் அப்படின்னா அந்த நச்சுக்கள் அசுத்தங்கள் அதெல்லாம் இருந்துச்சுன்னா அது சுத்திகரிக்கப்படாமல் போயிட்டு ரத்தத்தோட கலந்துருங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த தூய்மையான ரத்தத்தில் அழுக்குகள் சேரும்போது கழிவுகள் சேரும்போது அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் ஏற்பட்டு நீங்கள் எப்போதுமே அதீத சோர்வாகவும் பலவீனமாகவும் உங்களை உணர்வீங்க. எந்த விஷயத்திலுமே கவனம் செலுத்த முடியாத அந்த கவனமின்மை பிரச்சனை உங்களுக்கு ஏற்படும். இது கூடவே குமட்டல், மயக்கம், தலைவலி, வாந்தி இந்த தொந்தரவுகள் இருக்கும். கடுமையாக உடல் வலிக்க ஆரம்பிக்கும். உடல் பலவீனமெல்லாம் உங்களுக்கு தோன்றும். ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்குன்னா நீங்கள் அந்த ரத்தத்தில் உங்களுக்கு நச்சுக்கள் கலந்துருக்கிறதால இந்த அனிமியா ப்ராப்ளம் வந்திருக்கா, அல்லது உங்களோட ரத்தத்தில் ரத்த சிகப்பணுக்கள் குறைந்து ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் குறைஞ்சு போனதால் அனிமியா பிரச்சனை வந்திருக்கான்னு நீங்கள் செக் பண்ணணும். ஸோ அதீத சோர்வு மற்றும் கவனமின்மை இருந்துச்சுன்னா நீங்கள் தீவிரமாக உடனே மருத்துவரை அணுகி இது என்ன ப்ராப்ளம் அப்படின்றத செக் பண்ணிக்கணும். ஏன்னா இது சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். கவனமாக இருங்க. தூங்குவதில் உங்களுக்கு சிரமம் ஏற்பட்டிருக்கா பாருங்கள். அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுவுமே கிட்னி ஃபெயிலியர் ஆனதுக்கான சிம்டம்ஸ் தான். சிறுநீரகம் நச்சுக்களை சரியாக வடிகட்டி சிறுநீர் வழியாக வெளியேற்றாமல் அது ரத்தத்திலேயே போயிட்டு சேரும்போது என்ன ஆகும்னா தூக்கத்தையும் உங்களுக்கு பாதிக்கும்ன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதோடு இது உடல் பருமன் மற்றும் நாள்பட்ட சிறுநீரக நோய்க்கு உங்களுக்கு வழிவகுக்கும். ஸோ கிட்னி இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகிடும். நிறைய உங்களுக்கு அந்த கிட்னி ஃபெயிலியர் ஆகிடும். நிறைய நோய்கள் அது வர ஆரம்பிக்கும். நாள்பட்ட நோய்களாக அது மாறிடும். அப்படி சிறுநீரக நோய் உங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா உங்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனையுமே இருக்கும். இது சிறுநீரகம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கூறக்கூடிய பொதுவான ஒரு பிரச்சனை. அதாவது பொதுவான ஒரு அறிகுறியாக காமனாக எல்லா பீப்புள்ஸ்க்குமே இருக்கிற மாதிரி இருக்குங்க. தூங்குவதில் சிரமம் ஏற்பட்டுருக்குன்னா உடனே மருத்துவர் அணுகி இதுக்கான காரணம் என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது கிட்னி ஃபெயிலியர் ஆகிருக்கிறதுக்கான சிம்டம்ஸாக கூட இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். வறண்ட மற்றும் அரிக்கக்கூடிய சருமம் உங்களுக்கு தென்படுதா பாருங்கள். அந்த மாதிரி தென்பட்டுச்சு அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான அறிகுறியாக தான் இருக்குது. உடலினுடைய தேவையற்ற நீர் மற்றும் நச்சுக்களை வெளியேற்றுவது தான் ஒரு ஆரோக்கியமான சிறுநீரகத்தினுடைய வேலை. ஏன்னா அந்த சிறுநீர் வழியாக நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே நமக்கு வெளியேறிடும். அப்போ தான் அந்த கழிவு நீக்க மண்டல வேலை சிறப்பாக நடக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த வேலை சரியாக நடந்தால் நமக்கு என்னென்ன பெனிஃபிட்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா புதுசாக ரத்த சிகப்பணுக்கள் நமக்கு உருவாகும். எலும்புகளுடைய ஆரோக்கியம் மேம்படும். அதோட உடலில் பார்த்தீங்கன்னா அந்த மினரல் சத்துக்களினுடைய தேக்கம் சீரான அளவில் இருக்கும். இப்படி எதுவுமே சரியான முறையில் நமக்கு நடக்கலை அப்படின்னா நாம் அப்போ தான் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா அப்போ நமக்கு என்ன ஆகும்னா அந்த கழிவுகள் எல்லாமே ஒட்டுமொத்தமாக நமக்கு சேரும்போது சருமம் வறட்சியானதாக மாறும். அரிப்பு மற்றும் சரும எரிச்சல் ஏற்படும். சரும அலர்ச்சி நமக்கு உண்டாகுங்க. ஸோ நாம தான் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அரிக்கக்கூடிய வறண்ட சரும தோல் அலர்ச்சி பிரச்சனை, ஸ்கின் டிசீஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதோட சிறுநீரக பாதிப்பு நீண்ட நாட்கள் இருந்துச்சுன்னா சரியான முறையில் ஊட்டச்சத்துக்களையும் மினரல்ஸ்களையும் சமன் செய்ய முடியாமல் போயிடும். அதனால் இந்த வறண்ட மற்றும் அரிக்கக்கூடிய சருமம் இருக்கும்போது ரொம்ப நீங்கள் சேஃப்டியாக இருக்கணும். உடனே மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ளணும். வழக்கத்திற்கு மாறாக அடிக்கடி சிறுநீர் கழிக்கக்கூடிய உணர்வு உங்களுக்கு இருக்கா பாருங்கள். அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுவுமே சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான அந்த ஆரம்ப கட்ட அறிகுறியை தான் உங்களுக்கு குறிக்குது. நீங்கள் அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறீங்க, அதுவும் இரவு நேரங்களில் அதிகமாக சிறுநீர் கழிக்க தோன்றுது அப்படின்னா அது சிறுநீரக பாதிப்பினுடைய அறிகுறியாகும். அதாவது சிறுநீரகத்தினுடைய வடிகட்டக்கூடிய செயல் தடைபடும் போது அடிக்கடி சிறுநீர் வெளியேற்றணும் அப்படின்ற அந்த உணர்வு உங்களுக்கு தோன்றுங்க. சில நேரங்களில் சிறுநீரக தொற்று இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்பட்டிருந்தாலுமே இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். அதனால் அந்த வழக்கத்திற்கு மாறாக அடிக்கடி சிறுநீர் கழிக்கணும் அப்படின்ற உணர்வு உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க.
உடனே மருத்துவ சிகிச்சைகளை வந்து மேற்கொண்டுருங்க. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீரிழிவு நோய் வியாதியால் அடிக்கடி சிறுநீர் கழிக்கணும் அப்படின்ற உணர்வும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி உணர்வு அது வேறு. ஆனால் வழக்கத்திற்கு மாறாக அடிக்கடி சிறுநீர் கழிக்கக்கூடிய உணர்வு கிட்னி ஃபெயிலியர் ஆயிருந்தாலுமே இந்த மாதிரி இருக்குங்க. ஸோ இது ரெண்டுத்துக்குமே காமனாக அந்த அறிகுறி இருக்குன்றதால சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்டும் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது உங்களுக்கு வந்து நல்லது. சிறுநீரில் ரத்தம் கசிதல் உங்களுக்கு ஏற்படுதா பாருங்கள். இந்த அறிகுறியுமே உங்களுக்கு வந்து அந்த கிட்னி ஃபெயிலியர் ஆனதான் சுட்டி காட்டுது. ஒரு ஆரோக்கியமான சிறுநீரகம் என்ன பண்ணும் அப்படின்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை மட்டும் சுத்தம் செய்து ரத்த செல்களை வந்து பாதுகாக்கணும். நச்சு கழிவுகளை மட்டும்தான் சிறுநீர் வழியாக வெளியேற்றணும். பின் அந்த நச்சுக்களை மட்டுமே சிறுநீர் வழியாக வெளியேற்றக்கூடிய வேலையை வந்து செய்கிறது தான் கரெக்டான ஒரு சிறுநீரகத்தினுடைய வேலையாக இருக்கும். ஆனால் சிறுநீரகத்தில் வடிகட்டக்கூடிய செயல் வந்து தடைபடும் பொழுது சிறுநீர் வழியாக ரத்த செல்களையுமே அது வந்து கசிய செய்யும். அப்படி நீங்கள் வந்து சிறுநீர் கழிக்கும் போது ரத்தம் வருவது போல தென்பட்டுச்சுன்னா நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். உடனே வந்து மருத்துவரை அணுக வேண்டும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜை வந்து உங்களுக்கு குறிக்கிடுதுங்க. இப்போ இது வந்து சிறுநீரக புற்றுநோய், சிறுநீரக கல், கிட்னி ஸ்டோன்ஸ் இருந்தாலுமே உங்களுக்கு இருக்கும். அப்புறம் வந்து அந்த கிட்னி கேன்சர் இருந்தாலும் இருக்கும். அல்லது கிட்னி வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகிருக்கு, தொற்று பாதிப்பு இருந்தாலுமே சிறுநீரில் ரத்தம் வந்து வரதான் செய்யும். அப்போ எதனால உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு தீவிரமாக நீங்கள் வந்து அந்த செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. செக் பண்ணிக்காமல் இருக்காதீங்க, அலட்சியமாக இருக்காதீங்க. நோயுடன் சிறுநீர் உங்களுக்கு வந்து வெளியேறுதல் இந்த பிரச்சனை இருக்கா பாருங்கள். நுரைத்து சிறுநீர் வெளியேறுதல் இருக்கிறதுமே கிட்னி ஃபெயிலியர் ஆனது தான் உங்களுக்கு சிம்டம்ஸாக காட்டுது. நீங்கள் சிறுநீர் கழிக்கும் போது நுரைத்து வருது அப்படின்னா அதில் புரோட்டீன் கலந்துருக்கு அப்படின்றது அர்த்தம். அது கிட்டத்தட்ட முட்டையை வந்து ஸ்கிராம்பிளிங் செஞ்ச தோட்டத்தில் வந்து இருக்கும். காரணம் சிறுநீரில் வரக்கூடிய அந்த புரோட்டீனுடைய நுரையானது முட்டையிலுமே வந்து காணப்படும். அதனால தான் அந்த மாதிரி வந்து நுரைத்து சிறுநீர் வெளியேறக்கூடிய பிரச்சனை இருக்குது. இப்போ இந்த நுரைத்து சிறுநீர் வெளியேறக்கூடிய பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்னொரு அறிகுறியுமே தென்படும். அது வந்து கண்களை சுற்றிய வீங்கிய தோற்றம் வந்து உங்களுக்கு இருக்கும். நுரை பொங்கி சிறுநீரகத்தில் புரோட்டீன் வெளியேறுவது சிறுநீரக பாதிப்பினுடைய ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்குது. அப்படி உங்களுடைய அந்த சிறுநீரகம் அதிக அளவிலான புரோட்டீனை வந்து வெளியேற்றுது அப்படின்னா அதனுடைய அறிகுறியாக கண்களை சுற்றி வீங்கியது போல் உங்களுக்கு வந்து இருக்குங்க. ஸோ அந்த பஃபிங்கான ஐஸ் இருக்கும், வறட்சியான கண்கள் கூட ஒரு சில சமயத்தில் தென்படும். அதனால் நீங்கள் இந்த நுரைத்து சிறுநீர் வெளியேறுதுன்னா இந்த அறிகுறிகளுமே உங்களுக்கு எக்ஸ்ட்ராக இருக்கும். இப்படி இருந்தாலுமே நீங்கள் தீவிர மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டு உடனே வந்து அதை சரி பண்ணிக்கிறது நல்லது. கணுக்கால்களில் வீக்கங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கா பாருங்கள். அதுவுமே வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆனதான் உங்களுக்கு சுட்டி காட்டுது. சிறுநீரகம் செயலிழப்பு ஏற்பட்டுறதுனா சோடியம் அதிக அளவில் நம்மளுடைய உடலில் வந்து தேங்கி கால்கள் மற்றும் பாதங்கள் வீங்க ஆரம்பிக்கும். இது வந்து சிறுநீரகம் செயலிழந்தால் மட்டும் கிடையாது, உங்களுக்கு இதயம் தொடர்பான பிரச்சனை, கல்லீரல் பிரச்சனை மற்றும் நாள்பட்ட கால் நரம்பு பிரச்சனை என எது இருந்தாலுமே கால்கள் வந்து உங்களுக்கு வீங்க ஆரம்பிக்கும். அதனால் அந்த கணுக்கால்களில் வீக்கம் இருக்குது அப்படின்றத அந்த சாதாரணமாக நினச்சிக்காதீங்க. அது கல்லீரல் சார்ந்த பிரச்சனையால், இதயம் சார்ந்த பிரச்சனையால், கால் நரம்பு பிரச்சனையால் வந்துச்சா இல்லை உங்களுக்கு வந்து சிறுநீரகம் செயலிழந்து போனதால் வந்துச்சான்றதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பசியின்மை உங்களுக்கு வந்து ஏற்பட்டிருக்கா பாருங்கள். அந்த பசியின்மை ஏற்பட்டுச்சுன்னா அதுவுமே சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான ஆரம்ப கட்ட அறிகுறி தான் உங்களுக்கு வந்து குறிப்பிடுது. சிறுநீரக பாதிப்பினுடைய பொதுவான அறிகுறி தான் இந்த பசியின்மை. இது வந்து நச்சுக்களினுடைய தேக்கம் நமக்கு அதிகரிக்கும் போது இவ்வாறு ஏற்படுவது இயல்பு தான். இப்போ ஒரு சில பசியின்மை வந்து நீங்கள் உணவுகளை சாப்பிட்ருப்பீங்க, அந்த உணவுகள் உடைத்து செரிமானம் ஆகாதால் அடுத்த உணவு சாப்பிடணும்னே தோணாது. அது ஒரு பசியின்மை. ஆனால் நச்சுக்கள் வந்து நம்மளுடைய ரத்தத்தை வந்து கலக்கிறதால நம்மளுடைய உடலில் தேக்கம் அடைவதால் பசியின்மையும் ஏற்படும். ஸோ இது மாதிரி இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. நீங்கள் கவனமாக இருந்து செக் பண்ணிக்கணும். தசைப்பிடிப்பு உங்களுக்கு வந்து அடிக்கடி ஏற்படுதா பாருங்கள். ஒரு தடவை நீங்கள் ஏற்பட்டு மருந்து எடுத்துக்கொண்டா சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா அது பிரச்சனை இல்லை. அடிக்கடி தசைப்பிடிப்பு ஏற்படுதுன்னா அதுவுமே வந்து சிறுநீரகம் செயலிழந்து போனது தான் உங்களுக்கு சுட்டி காட்டுது. சிறுநீரகத்தினுடைய செயல்பாடுகள் வந்து குறையும் போது எலக்ட்ரோலைட்ஸ் வந்து சமநிலை இழந்து போயிடும். இதனால் கால்சியம் வந்து குறையும் மற்றும் பாஸ்பரஸ் உடைய கட்டுப்பாடு வந்து குறையும். இதன் காரணமாக தசைப்பிடிப்பு வந்து உங்களுக்கு அடிக்கடி ஏற்படுங்க. ஸோ இந்த மாதிரி அறிகுறிகள் இருக்கும்போது நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இவை அனைத்துமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக இருந்தே தான் ஆக வேண்டும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஆனால் ஒரு சில நேரங்களில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உடனே வந்து தாமதிக்காமல் மருத்துவரை அணுகி சிகிச்சை பெற்றுக்கொள்ள வேண்டியது நல்லது. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.